ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி இயற்கை காளான் தான் குழம்பு வைக்க போகிறோம். அது வந்து மட்டன் சுவையில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வில்லேஜில் இது போல் இயர்லி ஒரு டைம் வந்து கிடைக்கும் எங்களுக்கு. கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாளாவது இதை சாப்பிட்ருவோம் வருஷத்துக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த குழம்பு தான் நான் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காளான் பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சைஸ் அளவுக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 2 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 பல் பூண்டு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக கலர் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், லைட்டாக வதங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 to 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் தான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் 4 பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன். இது போட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சூட்லேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், இது கலருக்காக சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடி இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இது ஆறண்டும் நல்லா நைஸாக நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம காளான் குழம்பு சேர்த்துக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு புளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஏலக்காய் 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதங்கினா போதும், ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வேகட்டும். நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்குவோங்கள்ல, அப்போ பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 to 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காளான் பார்க்கலாம். இயற்கை காளான் எவ்வளோ செம்ம வாசனையாக இருக்குங்க. வதக்க
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செயற்கை காளானில் கூட செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமானது கொஞ்சம் கஷ்டம்தான். செம்ம வாசனையாக இருக்குது, நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நமக்கு நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போது நல்லா கமன்னு வாசனையாக நமக்கு காளான் குழம்பு மட்டன் சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். உப்புலாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக டேஸ்டியாக காளான் குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ், ஈவன் எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.